ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளான மீன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மசாலா மட்டும்தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் மிளகாத்தூள் குழம்புக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மசாலாவும் கொஞ்சமாக மல்லித்தூளும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. குழந்தைங்களாம் வந்து காரம் அதிகம் இல்லாமல் சாப்பிட்டுப்பாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டு மசாலா, மல்லித்தூள், ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். பாதி லெமன் புழிஞ்சிட்டு இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நம்ம ஆயில் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் அந்த மாதிரி லெமன் புழிஞ்சுட்டு ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மசாலா வந்து மீனில் வந்து நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆயில் சேர்க்குறோம், தண்ணி ஊற்றாமல். நீங்கள் லெமனு இல்லைன்னா தயிர் 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் லெமன் இருந்தனால லெமன் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மீன் வறுவல் மசாலா அந்த மாதிரிலாம் போடாமல் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு மசாலா சேர்த்து செய்யும்போது தான் எப்போவுமே நம்ம செய்கிற டிஷ்ஷஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிறது. மற்ற மசாலாஸ்லாம் இப்போது மீன் வறுவல் மசாலா போட்டிருந்தா நமக்கு வந்து கலர் பவுடர் அதில் சேர்த்தனால ரொம்ப கலர் வந்து ஜாஸ்தியாக தெரியும், ரெட்டிஷாக தெரிஞ்சிருக்கும். இது வீட்டு மசாலானால உங்களுக்கே கலர் பார்க்கும்போது நல்ல ஒரு நார்மல் கலர் வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ இது வந்து மசாலா நல்லா போட்டாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். மீன் வந்து வைக்கும்போது இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக மசாலா தடவி விட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ மசாலா போட்டு வந்து வச்சு நமக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனில் நல்லா மீனும் ஊறிடுச்சு. அப்போ தான் நமக்கு வந்து உள்ள டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தோசைக்கல்லே கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஆயில் வந்து நமக்கு மீனில் சேராமல் இருக்கும். நம்ம நிறைய ஊற்றி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப வந்து ஆயில் ஜாஸ்தி ஆயிரும். இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஓரளவுக்கு வெந்தோன்னு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்திங்கனாலே மீன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாறை மீன் தான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். இதுக்கு வந்து இன்னும் வந்து டேஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து நீங்கள் மேலே தூவி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆயிரும். நல்லா அந்த மீனில் வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டு விட்டு அதை திருப்பி போடும்போது அந்த எண்ணெயில் நல்லா கருவேப்பிலையும் வந்து நல்லா பொரிஞ்சு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து மீன் நமக்கு லைட்டாக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்படி திருப்பி போட்டுக்கலாம். ஒரே சைடு வந்து ஃபுல்லாக நீங்கள் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். அப்படின்னு விட்டிங்கன்னா ரொம்ப வந்து தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 2 நிமிஷம் விட்டு 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து குக் ஆயிரும். இப்போ மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 சைடும் வந்து நல்லா உங்களுக்கு கலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக எந்த மீன் செஞ்சாலுமே மீன் சிக்கன் எது செஞ்சாலும் வீட்டு மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் மீன் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே கலர் வந்து தெரியும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.